ஒரு 2 நாள் ஷூட்டிங் வரல. நான் வந்து கேட்டேன், என்ன தலைவரே என்னாச்சு? அது பாத்ரூமில் விழுந்து ஒரு மாதிரி காலு இதாகிடுச்சு அப்படின்ட்டு காலை தாங்கி தாங்கி வர அப்படி. ஊட்டியில் ஷூட்டிங் பாட்டு எடுக்கிறோம். பாட்டு எடுத்தால் அந்த காலை தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரியே அந்த சாங்கு ஒரு மாதிரி நல்லா மெலோடி அது. உடனே திடீர்னு ஒரு ஷாட்டில் மறந்துட்டார் அந்த கால் தாங்கிறது. தலைவரே தேங்க்யூ பாஸ்ன்ட்டு மறுபடியும் கால் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம காலேஜெலாம் படிக்கும்போது ஒன்று பண்ணுவோம்ல சேட்டை, அவர் நடிக்க வந்து அந்த சேட்டை தான். ஆமாம். ஆனால் பியூட்டிஃபுல் ஆக்டரு, செம்ம ஆக்டர், காட்டுத்தனமான நடிகன், செம்ம ஜாலியான ஆளுங்க, செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரொம்ப அந்த எல்லாத்தையும் எங்கே தெரியுமா மறந்துடும் நமக்கு. படத்தில் பார்க்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அவங்க அம்மா இறந்துடும். அப்படி அந்த சீனில் வந்து நடிச்சிருப்பா அப்படி அந்த கண்ணில் ஏதோ ஒரு விதை மாதிரி ஒன்று போடும் அப்படி சார். அது எதையோ ஏதோ ஒன்று போட்டு பார்த்தா ஃபுல் ரெட்டிஷ் ஆகிடும். ஆயிட்டு அது அந்த சோக சீனில் கூட வேறு மாதிரி கிளாஸாக நடிப்பா அப்படி. கிரேட் ஆக்டர். ஒரு கிளாஸி டச் இருக்கும். அதிகமாகவும் இருக்காது. ஒரு ஒரு இந்த வெர்சடைல் ஆக்டிங் சொல்லுவாங்களே, இங்கிலீஷ்காரன் பவுனராங்கன்னா எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்க மாட்டேன். டக்குன்னு அந்த அடிபட்டதோட கண்ணடிச்சிட்டு போகிறதுன்றது எவன் பண்ணுவான் இல்லை? அதெல்லாம் உண்மையிலே வெரி டேலண்டட்.